வணக்கம் நண்பர்களே. பழம்பெரும் நடிகை ஷீலா அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செம்மீன் ஷீலா அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். செம்மீன் திரைப்படத்தில் இவங்க நடித்த அந்த நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட்டது. பொதுவாகவே சினிமாவில் நடிக்கக்கூடிய பல பிரபலங்கள் நடிப்பு திறமை மட்டும் இல்லாமல் பல வகையான திறமைகளோடு இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஷீலா அவர்கள். 1960-70களில் பல திறமைகளை கொண்ட நடிகையாக வலம் வந்தவர் நடிகை ஷீலா. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க. இவங்களோட தந்தை ரயில்வே துறையில் பணி செஞ்சதுனால நிறைய ஊர்களுக்கு மாற்றம் ஆச்சு. அதனால் நிறைய ஊர்களில் பயணம் செஞ்ச அனுபவம் இவங்களுக்கு இருக்குது. இவங்க பயணிக்காத இடமே கிடையாது. அதே போல் அந்தந்த ஊர்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் பரிமளிப்பும் செஞ்சுருக்காங்க. எஸ் ராஜேந்திரன் அவர்களால் நாடகத்தில் அறிமுகமானவர். எம்ஜிஆர் மூலமாக பாசம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது அவருக்கு வயது 13. மலையாளத்தில் பாக்ய ஜாதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானாங்க. 20 ஆண்டுகள் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, உருது அப்படின்னு பல்வேறு மொழிகளில் 475க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. பிரேம் நசீர், எம்ஜிஆர், சத்யம், மது, சுகுமாரன், கமலஹாசன் அப்படின்னு பல முன்னணி கதாநாயகர்களோடு நடிச்சிருக்காங்க. நடிகை ஷீலா அவர்களும் மதுவும் இணைந்து நடித்த செம்மீன் திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நடிப்பு திறமை மட்டும் இல்லாமல் கதை திரைக்கதை எழுதக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்குது. நடிகர் பிரேம் நசீரோடு அதிக எண்ணிக்கையில் சேர்ந்து நடித்த காரணத்தினால கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஷீலா அவர்கள். தேசிய விருதுகள், மாநில விருதுகள் அப்படின்னு பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. இயக்குனராக, எழுத்தாளராக, நடிகராக, ஓவியராக பல திறமைகளை கொண்டு திரையுலகத்திலே ஒரு சகலகலா வள்ளியாக வலம் வந்தவர் ஷீலா அவர்கள். எர்ணாகுளத்தில் இருக்க லீ மெரிடியன் ஹோட்டலில் ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தியிருந்தாங்க. அதில் இவருடைய 93 ஓவியங்கள் விற்கப்பட்டது. இதில் கிடைச்ச பணத்தை சென்னையில் வெள்ள நிவாரண நிதிக்காக வழங்கியிருந்தாங்க. ஷீலா அவங்களோட பேரில் ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அதில் நிறைய சமூக சேவைகளும் அவர்களுடைய ரசிகர்கள் செஞ்சிட்டும் இருக்காங்க. ஒரு நடிகைக்காக கேரளாவில் ரசிகர் சங்கம் உருவாக்கப்பட்டது நடிகை ஷீலா அவர்களுக்காகவே முதன்முறையாக. இந்த பெருமையும் இவருக்கு இருக்குது. இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கிளாரா ஆப்ரஹாம். இவருடைய கணவர் பார்த்திங்கன்னா பிரபல இயக்குனர் பாபு சேவியர். இவங்களோட மகன் விஷ்ணு பார்த்திங்கன்னா திரைத்துறையில் பணி செஞ்சிட்ருக்காங்க. 1945ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி பிறந்தவங்க. பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திரமுகி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ஷீலா அவர்கள். இவருடைய நடிப்புக்காகவும் திறமைக்காகவும் ரொம்பவே இவர் திரையுலகில் பிரபலமாக பேசப்பட்டவர். அதிக எண்ணிக்கையிலான சம்பளங்கள் வாங்கிய நடிகைகளில் ஷீலா அவர்களும் ஒருவர். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுப்பாளராக வலம் வந்திருக்காங்க. அதே போல் தொடர்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் அல்லாது பல மொழிகளிலும் நடித்து முத்திரை பதித்த ஒரு நடிகையாக வலம் வருபவர். இன்றைக்குமே ரொம்ப ஆக்டிவாக நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க. நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடையும் இருக்காங்க. நடிகை ஷீலா அவங்களுடைய பிறந்த தினம் இன்று. வாழ்த்துவோம் நண்பர்களே.